என்னாச்சு? இதுல ஆல்ரெடி மஞ்சள் இருக்கு உங்க முகத்துல. ஏய், இது முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஓவரா சிரிக்காத, வாயில கொசு போயிட போகுது. என்னால நீ சிரிப்பு சிரிக்கிறத கண்ட்ரோல் நிறுத்து. பண்ண. எனக்கும் சிரிப்பு வருது. சொல்றல சிரிக்காதன்னு. ஏய், சிரிக்கிறத நிறுத்து. கவனிச்சு. இவ்ளோ நடந்திருக்கு. அவங்க பேசுனதெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. ஆனா எதை கேட்கணுமோ அத நான் கேட்கல. அந்த நிக்கல் வேற இன்னும் ஏன் அவன் எனக்கு போன் பண்ணவே இல்ல? சொன்ன வேலையை அவன் முடிச்சானா இல்லையான்னு தெரியலையே. தம்பி ஒரு டீ கொடுப்பா. இப்போதைக்கு டீ குடி நிக்கல். நைட்டு போய் ஷாம்பியன் குடிச்சு என்ஜாய் பண்ண. இன்னைக்கு கண்டிப்பா பார்ட்டி பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு நீ பண்ண இந்த காரியத்துக்கு உனக்கு ரிவார்டும் கிடைக்கும், அப்புறம் அவார்டும் கிடைக்கும். ஓ வாவ், தம்பி இங்க பாரு. நான் உனக்கு இந்த டீக்கு 500 ரூபா கொடுக்கறேன். இங்க பாரு, 500 ரூபா. நீ நிக்கில் யூ ஆர் த பெஸ்ட்னு சொல்லணும். ஆனா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இது ரொம்ப பெரிய தப்பு. சரி, நீ நான் எல்லாரை விட மகான்னு சொல்லு. நான் மகான்னு. டேய், நீ இல்லடா தம்பி. சரி சொல்லு. நிக்கில் நிக்கில் எல்லாரை விட ரொம்ப நல்லவன்னு சொல்லு. நிக்கில் ரொம்ப நல்லவன். சூப்பர்ரா, நிறைய மிஸ்டேக் பண்ணல. அதனால உனக்கு 500 ரூபாய் இல்ல 50 ரூபாய் தரேன். போ. டார்லிங், டீ குடிக்கிறியா? எங்க இருக்க நீ? எவ்வளவு நேரம் உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போன் எடுக்க மாட்டியா? ஏன் எடுக்கலனா ஒருத்தனுடைய பாடியை தூக்கணும், அதனாலதான் எடுக்கல. சரி, அதெல்லாம் விட உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. உன் வேலை முடிஞ்சது. உண்மையாவா?
அப்படின்னா அந்த பிரபா இனிமே என் வழியில குறுக்க வர மாட்டான்ல? குறுக்கவா? இனிமே அவனால எங்கேயுமே வர முடியாது. இங்க பாரு தனு, நீ சொன்ன வேலையை நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன். இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவனை தூக்கும் போது நான் பக்கத்திலே இருந்தேன். அவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவன் கடைசி மூச்சை இழுத்துக்கிட்டு இருந்தா இந்நேரம் அவனுடைய கவுண்டவுனும் முடிஞ்சிருக்கும். நீ இருக்கியே, குட் நியூஸ் எப்பவுமே நீ லேட்டா தான் சொல்லுவியா? முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் இங்க டென்ஷன்ல தவிச்சிட்டு இருந்தேன். டென்ஷன் ஆவறத தவிர உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? இங்க பாரு, உன்னுடைய வேலையை நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ ஜாலியா நலங்கு பண்ணிக்க. இங்க பாரு, பிரபா இல்லாம பிரக்யாவால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இனிமே உனக்கு வெற்றி தான். நீ ஜாலியா போய் கல்யாணம் பண்ணிக்க போ. Thank you so much. சரி, ஓகே, நான் போனை வச்சிடுறேன். நீ அந்த பிரபாவை பாத்துக்கோ. அவ முழுசா செத்து போயிட்டாங்கற குட் நியூஸோட நீ எனக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு நான் ஆளுங்களை வச்சிருக்கிறேன். அவன் கவுண்டவுன் முடிஞ்சோடனே உனக்கு கால் வந்துடும். ஓகே பாய். இன்னைக்குதான் நிக்கில நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டானே. அவனும் ஒரு பெரிய வேலைக்காரன் தான். அந்த பிரக்யா மூஞ்சில கரியத்தான் பூசணும். பிரபா இருக்காங்கிற தைரியத்துல எனக்கு எதிராக அவ என்னெல்லாம் பிளான் போட்டா. இனிமே அதெல்லாம் நடக்காது. பிரபாக்கு ஏற்பட்ட அதே கதிதான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிரக்யாவுக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வர வர என் மனசு நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை இது பிரபாவா இருந்தா அவனை போன்லயே கொண்டுடுவேன். ஹலோ, எங்கடா இருக்க? இங்க நீ இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? டைம்க்கு இங்க வந்திருக்க வேண்டாமா? நான் அவ்வளவு சொல்லியும் நீ லேட்டா வரல. சார், நான் சிட்டி ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன் சார். இந்த போனோட ஓனருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அவருக்கு ரத்தம் நிறைய போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவரை இந்த சிட்டி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரோட போன்ல இருந்து தான் நம்பர் எடுத்து பண்றேன். என்ன சொன்னீங்க? அந்த ஹாஸ்பிடல் பேர் என்ன சார்? சிட்டி ஹாஸ்பிடல் சார். சார், நீங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் இருங்க, நான் உடனே வந்துடுறேன். இத பாரு, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மஞ்சள் துடைக்கிறேங்கிற பேர்ல அபி ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டு இருந்தானா? பாட்டி, என்னாச்சு அபி? பாட்டி, பிரபாவுக்கு ஏன் டென்ஷனா இருக்க? பாட்டி, பிரபாவுக்கு வர வழியில பிரபாக்கு என்னாச்சு? இப்பதான் எனக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு. பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அவனை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? அட கடவுளே, நம்ம உடனே அங்க போனோம். வாங்க போலாம். ஆலியா, நாம உடனே ஹாஸ்பிடல். இது ஆக்சிடென்ட் இல்லல்ல? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அபி எல்லாரும் முன்னாடியே சொன்னால. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இது ஆக்சிடென்ட் இல்லல்ல தானு? பிரபாவை கொல்றதுக்கு இது நீ போட்ட பிளான் தானே? சொல்லு. நீ என்ன பேசிட்டு இருக்க ஆலியா? நீ பிரபாவை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு எனக்கு தெரியாதா? நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? நீ ஏன் இப்படி பண்ணுவேன்னு ஆல்ரெடி நீ என்கிட்ட சொல்லிருக்க தானு? சொன்னதா? ஆனா நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டியே. அப்புறமும் நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு நீ எப்படி போய் யோசிக்க? சொல்லாத தானு. உன் வாய் தான் ஏதோ பேசுதே தவிர உன்னோட கண்ணு எனக்கு வேற விஷயத்த கன்வே பண்ணுது. நீ பொய் சொல்றேங்கிறது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீதான் இதை செஞ்சேங்கிறத ஒழுங்கா ஒத்துக்க. மரியாதை எனக்கு உண்மையை சொல்லு தானு. Tell me the truth. நான் அப்படி பண்ணவே இல்ல ஆலியா. மேல மேல பொய் சொல்லி என் கோபத்தை கிளப்பாத தானு. ஆமா, இப்படி பண்ணது நான் தான். How could you? பிரபாக்கு எதிரா இப்படி ஒரு பிளான் போட உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு தெரியல தானோ நான் அவனை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அப்படி நானும் இருந்தா அபிய லவ் பண்றேன் ஆலியா. அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இங்க பாருங்க, யாரும் இல்ல. தேவையில்லாம டிராமா பண்றத முதல்ல நிறுத்து. அவனை எவ்வளவு லவ் பண்ற, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் தானோ. நீ மட்டும் என்ன பிரபாவை உண்மையா காதலிக்கிறியா? உன்னோடதெல்லாம் ஒரு லவ்வா? ஒரேடியா லவ்வா பொழிவ, இல்லன்னா அவனை பழி வாங்கணும்னு துடிப்ப. உன் லவ் உண்மையா இருந்தா பிரபா உன் கூட இருந்திருப்பான். உன் சுயநலத்துக்கு தான் நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அத மறந்துடாத. அபிக்கும் எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் தானே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிரபா நம்ம வழியில எப்பவுமே குறுக்க வந்து நம்ம போடுற பிளான் எல்லாம் கெடுத்துட்டு இருக்கான். அபிய கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி அதுல அவன் சக்சஸும் ஆயிட்டு இருக்கான் தெரியுமா? அபி பிரக்யாவை தான் லவ் பண்றாங்கறத அவனுக்கு அவன் புரிய வச்சிட்டான். அதனாலதான் அந்த பிரபாவை நான் தூக்க சொல்லிட்டேன். இனிமே அந்த பிரபா இல்ல. அபி அந்த பிரக்யாவை இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கும் அபிக்கும் கல்யாணமே முடிஞ்சிரும்.
நானும் அபியும் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே அலியா நீயும் ஆசைப்பட்டுட்டு இருக்க. அந்த ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? சொல்லு அலியா, உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இந்த காஸ்ட்ல இல்ல தனு. நான் பிரபாவை காதலிச்சிட்டு இருக்கேன். யாராவது பிரபாக்கு கெடுதல் நினைச்சாலோ இல்ல அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி ஏதாவது செஞ்சாலோ நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். தனு நீ இதுவரைக்கும் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, அதை எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா இப்ப செஞ்சிருக்க பாரு இந்த தப்பு, இதுக்கு உனக்கு லைஃப் லாங் என்கிட்ட மன்னிப்பே கிடையாது. ஒரு வேளை பிரபா உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பாப்ப. அண்ணாவை கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற உன்னோட கனவு இருக்குல்ல, அந்த கனவை நான் நிறைவேற விட மாட்டேன். ஒரு வேளை பிரபாக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நான் தான் உனக்கு எதிரியா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபிடி எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். பிரபான்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட் கேஸ், அதை நீங்களா ஹேண்டில் பண்றீங்க? எஸ். நான் அவனோட ஃப்ரெண்ட். டாக்டர், நீங்க எந்த எக்ஸ்பர்ட்டை கூப்பிடனாலும் கூப்பிடுங்க, எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடனாலும் கூப்பிடுங்க. ஆனா அவன் உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். அவனுக்குன்னு இந்த உலகத்துல யாரும் இல்ல. நான் அவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவனோட பிரதர் மாதிரி. அதனால எங்க சைன் பண்ணனாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா ப்ளீஸ் டாக்டர், அவனை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நாங்க ஃபுல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பேஷண்ட்டை லேட்டா தான் கொண்டு வந்தாங்க. நிறைய பிளட் லாஸ் வேற ஆயிருக்கு. பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி 4 யூனிட்ஸ் பிளட் ஏற்றிருக்கோம். தலையில பலமா அடிபட்டதுனால பேஷண்ட் இப்போ ஷாக்ல இருக்காரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவன் நல்லதானே இருக்கான். தலையில பலமா அடிபட்டதுனால அவர் இப்ப கோமாக்கு போயிட்டாரு. அவனுக்கு நினைவு எப்ப வரும்? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. 24 மணி நேரத்திலயும் வரலாம், இல்ல சில வாரங்களும் ஆகலாம். ஆனா டாக்டர் அவன் நல்லதானே இருக்கான். இப்ப நாங்க அவரை அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் என்ன நடக்கும்னு நாங்க ஏதாவது சொல்லலாம். நாங்க ஒரு தடவை அவனை பார்க்கலாமா? டாக்டர் சார் ப்ளீஸ் அவனை பார்க்க விடுங்க சார். ஒன்லி நீங்க 2 பேர் மட்டும், மத்தவங்களாம் இங்கே இருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நிக்கல், தேங்க்யூ நிக்கல், தேங்க்யூ சோ மச். உன் லைஃப்ல நீ பண்ண பெஸ்ட் வேலை இதுதான். இதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணது இல்லையா? இல்ல பண்ணிருக்க, ஆனா இது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வொர்க். யூ நோ, நீ பண்ண இந்த வேலையினால பிரக்யாவோட ஆர்மில இருந்து ஒரு பெஸ்ட் சோல்ஜரை நீ ஃபினிஷ் பண்ணிட்ட. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இனிமே என் மேரேஜுக்கு யாருமே தடை இல்ல. தேங்க்யூ நிக்கல், தேங்க்யூ சோ மச். வெற்றி உனக்கு தான் நான் சொல்லிட்டேன்ல. நான் இந்த பிரக்யாவோட டீம்ல இருந்து தூக்குனது சாதாரண பிளேயர் இல்ல, இந்த கேம்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயரை தூக்கிட்டேன். இம்பார்ட்டன்ட் பிளேயர் இல்லாம டீம் என்ன ஆகும்? எங்க பாரு, பிரக்யா இதே மாதிரி தான் இனி அழுதுகிட்டு இருக்க போறா. நீ போய் உன் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்க. இனி உனக்கும் அபிக்கும் நடக்கிற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அப்புறம் எனக்கு பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அபிக்கு நினைவு வந்தாலும் வரலனாலும் உங்க 2 பேரையும் நான் ஒன்னா சேர்த்து வச்சே தீருவேன். பிரபா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிருக்க. அவருக்கும் தனவுக்கும் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு நீ தூரமா போனா என்ன அர்த்தம்? இப்ப யார் எனக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவா? பிளீஸ் பிரபா, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியல. பிளீஸ் எழுந்துரு, பிளீஸ். என்னடா பிரபா இப்படி பண்ணிட்ட?
என்னை விட என்னை பத்தி உனக்கு தானே அதிகமா தெரியும். நீ எப்பவுமே என்னோட நல்லதை பத்தி மட்டும் தான் யோசிப்ப. ஆனா உனக்கு இப்படி நடந்ததுனால தாங்க முடியலடா. என்னோட கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்கு. நீ இப்படியே இருந்தனா எனக்கு கரெக்டான வழியா யார் காட்டுவாங்க? சரி, நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் பிரபா. ஆனா இப்படி இருக்காதடா. உன்னை என்னால இப்படி பார்க்க முடியாதுடா. பிரபாக்கு ஏன் இப்படி ஆச்சு? எப்பவுமே என் கூட சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பான். இப்ப ஏன் இப்படி படுத்து கிடக்குறான்? அவன்கிட்ட நீயாவது சொல்லு பிரக்யா. என்னால அவனை இப்படி பார்க்க முடியல. அவனை எந்திரிக்க சொல்லு. இல்லைன்னா நான் கோச் பண்ண சொல்லு. ப்ளீஸ் சொல்லு அவன்கிட்ட. நீங்க பிரபாவை நினைச்சு கவலைப்படாதீங்க. பிரபா கூடி சீக்கிரமே குணமாயிடுவான். நீங்க நம்பிக்கையோட இருங்க. He will be all right. ஆனா இப்போ நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. உங்களோட இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் குணமாகற வரைக்கும் உங்களோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க கூடவே இருப்பேன். நீங்க பிரபா வேலை விஷயமா எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அவன் திரும்பி உங்ககிட்ட வர வரைக்கும் உங்களோட எல்லா வேலையிலும் நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன். பிரபாக்கு சீக்கிரமா குணமாயிடும். நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. அக்கா, பிரபாவுக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னே புரியல. பாவம் நம்ம பிரபா. அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதே இல்லை. ஆனா யாரோ அவனுக்கு கெடுதல் நினைக்கிறாங்க. ஏன் இப்ப கவலைப்படுற மாதிரி நடிக்கிற? உள்ளுக்குள்ள உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நீ எங்க முன்னாடி இப்படி நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே நீ பண்ண பிளான் தானே. பிரக்யா அன்னைக்கு பிரக்யா கோல்டு ஸ்டோரேஜ்ல மாட்டிக்கிட்டது தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. நல்லா பிளான் பண்ணி அவளை கொல்றதுக்காக நடந்த விஷயம். அதே மாதிரி இதுவும் ஆக்சிடென்ட் கிடையாது. அவனை கொல்ல நடந்த முயற்சி. இது கண்டிப்பா உனக்கு தெரியாம நடந்திருக்காது. உன் மனசுல ஈரோங்கிறதே இல்லையா? பாவம், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய இப்படியா பண்றது? இது வரைக்கும் உன் அண்ணனுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான் தெரியுமா? அப்படிப்பட்டவனை கொல்ல முயற்சி பண்ணிருக்கியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஒருவேளை அவன் உயிர் போயிருந்தா? பாட்டி, தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. நடந்ததுக்கு நான் காரணம் இல்லை, என்ன நம்புங்க. இன்னமும் நான் என் பிரபாவ உயிருக்குயிர காதலிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு டிஃபரன்சஸ் இருந்தாலும் அவனை நான் என்னைக்குமே எதிரியா பார்க்க மாட்டேன் பாட்டி. பாவம் பிரபா, மறுபடியும் அவனுக்கு எப்ப நினைவு வருமோ தெரியல. அவன் இல்லாம அபியால இருக்க முடியாது, அபி இல்லாம அவனால இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரபா இன்னைக்கு கோமால இருக்கான். ஒருவேளை பிரபாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது அபியால தாங்க முடியாது. அபிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அக்கா, எவ்வளவு கெடுதல் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துருச்சு. பாத்துக்கிட்டே இருங்களேன், இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும். பாட்டி, எல்லாம் சரியா போயிடும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. பிரபா என்ன எதிரியா பார்த்தாலும் அவனை நான் என்னைக்கு எதிரியா பார்க்க மாட்டேன். என் பிரபாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் தனுவை சும்மா விட மாட்டேன். அண்ணாவை கல்யாணம் பண்ண விட மாட்டேன். அவளை என் பக்கமே நெருங்க விட மாட்டேன். அவளை அவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். இப்போ பிரபா எப்படி இருக்காரு மைதிலி அண்ணி? கோமால இருக்கான். நினைவு எப்போ வரும் தெரியாதுன்னு டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எங்ககிட்ட சொன்னாரு.
பிரபாவுக்கு ஒண்ணும் இல்லையே, அவனுக்கு நினைவு வந்துருச்சா? இல்ல பாட்டி, நாங்க அவனை பார்த்துட்டு வந்தோம், அவ்வளவுதான். அவன் கூடிய சீக்கிரமே குணமாயிடணும்னு வேண்டிக்கிறது தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. என் பிரபாக்கு எதுவும் ஆகாது. நான் அவனுக்காக விரதம் இருக்க போறேன். அவனுக்கு சீக்கிரமா குணமாயிடணும். பாட்டி, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வண்டி ஓட்டுற விஷயத்துல பிரபா எப்பவுமே சேஃபா தான் இருப்பான். அவன் வண்டி ஓட்டும் போது சாதாரணமா போன் கூட பேச மாட்டான். அப்புறம் இது எப்படி புரியல. ஆனா உங்களுக்கு போன் பண்ணவரு பிரபா ரோட்ல விழுந்தான்னு சொன்னாரு. ஒருவேளை இந்த இந்த ஆக்சிடென்ட் அவன் ரோட்ல கிராஸ் பண்ணும்போது நடந்திருக்கலாம்ல. ரோட் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது வண்டி வந்து. பிரபா என்ன குழந்தையா பிரக்யா? அக்கம் பக்கம் போற வண்டியை பார்க்காம ரோட கிராஸ் பண்ணுவான்னு நினைக்கிறியா? எனக்கு ஏதோ சரியா படல. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா, கரெக்ட் தான். பிரபா எப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பான். பிரபாக்கு இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? ஏத்தி விடுறதுக்குன்னே இந்த பிரக்யா இருக்கா. இப்படி இவ பண்ண அபியோட டவுட் ஸ்ட்ராங் ஆயிடுமே.